கார்த்தி தீபம் சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரியா ஐஸ்வர்யாவோட அம்மா கழுத்தில் கத்தியை வச்சு எதுக்காக இங்கே போலீஸ் வந்தாங்க அப்படின்னு மிரட்டி கேட்க, அதுக்கு ஐஸ்வர்யாவோட அம்மா அவன் என்னை இடிச்சிட்டு போயிட்டான்ல, அதனால தான் போலீஸ் என்ன இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க, வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கழுத்தில் இருந்த கத்தியை எடுக்கிறாங்க. இதனால் ஐஸ்வர்யாவோட அம்மா சந்தேகப்பட்டு, ஆமாம் நீ எதுக்காக போலீஸை பார்த்து பயப்படுற, நீ என்ன அக்யூஸ்டா, உன் மாமியார் வீட்டில் ஏதோ மனஸ்தாபத்தில் தானே கோச்சிக்கிட்டு இங்கே வந்திருக்க, இல்லை வேறு ஏதாவது பண்ணிட்டு வந்துட்டியா அப்படின்லாம் சந்தேகப்பட்டு கேட்க, உடனே ரியா எப்படியோ சொல்லி சமாளிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த வீட்டில் இருந்து நான் வைரத்தை அடிச்சுட்டு வந்துட்டேன்ல, அதனால தான் கொஞ்சம் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரியா வீடியோகிராஃபர் சுரேஷ்க்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த வீடியோகிராஃபர் ரியா அபிராமியை சுட்ட அந்த வீடியோ திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த சமயம் பார்த்து ரியா சுரேஷ்க்கு கால் பண்ணி, என்ன சுரேஷ், நான் அந்த அபிராமியை சுட்ட அந்த வீடியோவை திரும்ப திரும்ப போட்டு பார்த்துட்ருக்கியா அப்படின்னு கேட்டதுமே, நீ ரியாவா, நீங்கள் எதுக்காக எனக்கு கால் பண்ணீங்க அப்படின்லாம் ரொம்ப பதட்டமாகறாங்க. இங்கே பாரு, அந்த வீடியோவை நீ போலீஸ்கிட்ட கொடுக்குறதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கு மரியாதையாக அந்த மெமரி சிப்பை என்கிட்ட கொடுத்துட்டு எங்கேயாவது ஓடி போயிடும், உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நான் தரேன், அதை விட்டுட்டு நீ போலீஸ்கிட்ட கொடுக்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோ, உன் உயிர் இருக்காது அப்படின்னு மிரட்டிட்டு ரியா ஃபோனை வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுரேஷ்க்கு கால் பண்ணி அவர் ஒரு பக்கம் சுரேஷை மிரட்டுறாரு. நீ தானே அந்த வீடியோ கவரேஜ் எடுத்தது, உங்ககிட்ட கண்டிப்பாக அந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு சுரேஷ் சார் அவங்க சுட ஆரம்பித்த உடனே நான் பயந்துக்கிட்டு நான் வீடியோலாம் எடுக்கல, அங்கேருந்து வந்துட்டேன் அப்படின்னு பொய் சொல்கிறாங்க. அப்போது இன்ஸ்பெக்டர் மிரட்டி சுரேஷ்கிட்ட கேட்குறாங்க, இங்கே பாரு, எனக்கு அதெல்லாம் தெரியாது, யார்கிட்ட நீ பொய் சொல்கிற, ஒழுங்காக அந்த கேமராவை எடுத்துக்கிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் மிரட்டுறாரு. இப்படி மாற்றி மாற்றி மிரட்ட சுரேஷ் ரொம்ப குழப்பத்தோடு இருப்பார். என்ன இது, போலீஸ் ஒரு பக்கம் மிரட்டுறாங்க, இந்த ரியா ஒரு பக்கம் மிரட்டுறா, இப்போ நாம் என்ன பண்ணுறது, போலீஸ்கிட்டன்னு போனால் நாம் கோர்ட்டு கேஸுன்னு அலைய வேண்டியது இருக்கும், என்ன பண்ணலாம் அப்படின்லாம் யோசிச்சுட்ருக்காங்க. அந்த சமயம் பார்த்து கரெக்டாக ஆனந்தும் அருணும் அந்த வீட்டுக்கு வராங்க. அப்போது அருண் என்ன அவன் இவ்வளோ பெரிய வீட்லேயா இருப்பான் அப்படின்னு சந்தேகப்பட்டு நின்று காலிங் பெல்லை அடிக்கிறாங்க. அடித்ததுமே இப்போ யாருன்னு தெரியலையே அப்படின்னு போயிட்டு அப்படியே கதவில் பார்க்குறாங்க. ஆனந்த அருணும் பார்த்த உடனே, என்னது இவங்களா, என்ன இது சுற்றி சுற்றி நம்மளை எப்படி எல்லாரும் தேடிக்கிட்டு வராங்க, பேசாமல் நாம் இங்கேருந்து எஸ் ஆகிட வேண்டியதான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்ருக்காங்க, லேப்டாப்பு கேமரா அப்படின்னு. உடனே ஆனந்த் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சுரேஷ்க்கு வெளியில் இருந்துக்கிட்டே கால் பண்ணுறாங்க. வெளியிலேருந்து கால் பண்ணும்போது கரெக்டாக ஃபோன் ரிங் ஆகுது. ரிங் ஆன சத்தத்தை அருண் கேட்ட உடனே, ஆனந்த் அவன் உள்ளே தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அதுக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்து போட்டு பாத்ரூம் வழியாக தப்பிக்கிறதுக்காக சுரேஷ் அங்கேருந்து ஓடுறாங்க. அப்போது அருண் சந்தேகப்பட்டு, ஆனந்த் நீ இங்கே நில்லு, நான் மாடி மேலே போயிட்டு ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அருண் மாடி மேலே வர, அந்த சமயத்துக்கு பார்த்து கரெக்டாக அந்த சுரேஷ் அங்கேருந்து எகிரி குடிச்சு ஓடுறாங்க. பார்த்ததுமே அருணும் ஆனந்தும் அந்த சுரேஷை துரத்திக்கிட்டு ஓடிட்டுருக்காங்க. கொஞ்சம் தூரம் ஓடினதுக்கப்புறமா ஒரு இடத்துல போய் மறைஞ்சு நின்றுடுவாங்க. ஆனந்தும் அருணும் அங்கேயே நின்று எங்கே போனான்னு தெரியலையே, இவ்வளோ தூரம் வந்தோம், மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்ல, அப்போது ஆனந்த் சொல்கிறாங்க, கண்டிப்பாக அவன்கிட்ட ஏதோ ஒரு ஆதாரம் இருக்குது, நம்மளை பார்த்து பயந்து ஓடுறான்னா கண்டிப்பாக அவன்கிட்ட ஆதாரம் இருக்குது, அவனை கண்டிப்பாக தேடி கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு பேசிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, ரம்யா தீபாவை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. ரம்யா சொன்ன மாதிரியே அந்த ஆளும் குருஜி மாதிரி வேஷம் போட்டு கொஞ்சம் பேர் அங்கே நிற்க வச்சு தீபாவை நம்புகிற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா ரம்யாவும் தீபாவும் உள்ளே போகிறாங்க. தீபா உள்ளே போகும்போதே ஒரு சில பேர்லாம் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் சரியான மாதிரி பேசிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து தீபா ரொம்ப நம்பிக்கையோடு உள்ளே போகிறாங்க. அப்போ ரம்யா தீபா கிட்ட சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நாம் என்ன பிரச்சனைன்னு அவர்கிட்ட சொல்ல வேண்டாம், அவரே நம்மளை பார்த்தா என்ன பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிச்சிருவார், அவரே கரெக்டாக சொல்லுவார் பாரு அப்படின்லாம் சொல்ல, பரவாயில்ல ரொம்ப சக்தி வாய்ந்த குருஜி தான் போல இருக்குது அப்படின்லாம் சொல்லி நேராக போயிட்டு உட்காடுறாங்க. உட்கார்ந்ததுமே குருஜி கண்ணை மூடிட்டு இருப்பாங்க. அப்போது
ரம்யா வந்துட்டு, குருஜி உங்களை பார்க்கறதுக்காக தான் 2 பக்தைங்க வந்து உட்காந்துட்ருக்கோம், நீங்கள் கண்ணை திறந்து அருள் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதுமே அவர் வந்து கண்ணை திறந்து பார்த்து, நீ ரம்யா தானே, நீ தீபா தானே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தீபாவுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுது. என்ன குருஜி நீங்கள் கரெக்டாக எங்களோட பேரை சொல்கிறீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரம்யா வந்துட்டு, குருஜி நீங்கள் பார்த்த உடனே எங்களோட பேரை சொல்லிட்டீங்க, நீங்கள் எங்கள் 2 பேரில் யாருக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொன்னதுமே குருஜி பட்டுன்னு உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு ரம்யாவை பார்த்து சொல்லிடுறாங்க. உடனே ரம்யாவுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ஐயோ இப்படி காலை வாரி விட்டுட்டானே, இப்போ நம்ம எப்படி சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, சுவாமிஜி நீங்கள் எதுக்காக இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே புரியுது. பிரச்சனை தீபாக்குனாலும் நாங்கள் 2 பேரும் உயிர் தோழியில், அவளுக்கு பிரச்சனையாக இருந்தானே எனக்கு பிரச்சனையாக இருந்தானே 2மே ஒன்று தானே, அதை வச்சு தானே நீங்கள் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு குருஜி வந்துட்டு அதை சமாளிக்கிறதுக்காக, குழந்தாய் நீ ரொம்ப ஸ்மார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவும் ரம்யா வந்து அந்த குருஜியை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு தீபாவோட பிரச்சனை வந்து அப்படியே சொல்கிற மாதிரி அவங்களே வந்து சொல்கிறாங்க. உன்னோட மாமியாருக்கு வந்து குண்டடிப்பட்டிருக்கு, அதனால் வந்து உன் மாமியார் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, அவங்க குணமாவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு நீ வந்து அதை கேட்கறதுக்காக இங்கே வந்திருக்க அப்படி தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா குருஜி வந்துட்டு சோழி வந்து போட்டு பார்க்குறாங்க. சோழி முதல் முறை 2வது முறை 3வது முறைன்னு போடும்போது எதுக்குமே வந்து நல்ல பதிலே கிடைக்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு தீபா வந்து ரொம்ப பயப்படுறாங்க. உடனே வந்து தீபா வந்து சொல்கிறாங்க, சுவாமிஜி இதுக்கு என்ன பரிகாரமாக இருந்தாலும் சொல்லுங்கள், அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே, சரி பரிகாரம் தானே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஐயோ பரிகாரம் மறந்துடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு உடனே வந்துட்டு குருஜி வந்து எந்திரிச்சு ஆட ஆரம்பிக்கிறாங்க. சொல்லு சொல்லு அப்படின்னு பயங்கரமாக கத்துறாங்க. அப்படியே பின்னாடி பக்கமாக போயிட்டு அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ரம்யா வந்து என்ன மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அதை வந்து ஹெட்செட் போட்டு கேட்டுட்டு, ஓஹோ இதுதான் பரிகாரமா அப்படியே சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஹெட்செட்டை போட்டுக்கிட்டே வந்து மறந்துட்டு நடந்து வருவாங்க. இதை பார்த்து ரம்யா வந்துட்டு அவங்களுக்கு வந்து சிக்னல் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு புரியவே புரியாது. அப்போது என்ன சொல்கிறீங்க, எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா தான் புரியுது. அதுக்கப்புறம் அந்த ஹெட்செட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வராங்க. அந்த பரிகாரம் என்ன அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து தீபா கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஆனால் அந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு நீ உன்னோட உயிரை வந்து பணைய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது தீபா வந்துட்டு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உனக்கு தண்ணியில் வந்து மிதக்க தெரியுமா, இல்லை அதுக்கான பயிற்சியாவது எடுத்திருக்கியா, உன் மாமியாரோட உயிர் வந்து எப்படி மிதந்துட்டு இருக்கோ அதே மாதிரி நீயும் மிதக்கணும். காலையில் ஆரம்பித்து சாயங்காலம் வரைக்கும் தண்ணியில் மிதந்துக்கிட்டே அந்த கடவுள்கிட்ட நீ வேண்டணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் உன் மாமியார் வந்து உயிர் பழைக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு தீபா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.